ஐஸ் அதிகம் சாப்பிடாத. நான் எந்த ஐஸை போய் சாப்பிட்டேன்? தேங்க்யூ சக்திகுமார். என்னடா டோனி ஹாய். தமிழ் வாங்க வாங்க. விகே சிவம் அடப்பக்கி. என்னடா இது? அப்புறம் என்ன கோல்டான்னு கேட்டீங்க, கவரிங்கன்னு சொன்னேன். நான் வாங்கின இடத்த முதற்கொண்டு சொல்கிறேன். சிதம்பரம் கோவிலுக்கு போகிற வழியிலேயே வாசல்லே கிழக்கு சைடில் பாருங்கள் வெறும் கவரிங் கடையாக இருக்குது. ஒரு டைம் இந்த பாருங்கள் வளையல் கூட அங்கே தான் போயிட்டு என்ன பண்ணேன், இந்த வளையல் எவ்வளோ சொன்னாங்க? 900 சொன்னாங்க. அடித்து பேரம் பேசி நான் 450 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த வளையல். பாருங்கள், அப்பப்போ மெருகு மட்டும் பிடிச்சிட்டு வருவேன், கொண்டு போய் கொடுப்பேன், மெருகு பிடிச்சி மறுபடியும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோல்டு மட்டும்தான் தெரியுதா? நான் தான் தரவா? போடா. இருக்கு இருக்கு சிங்கம். டிபியை தொட்டு உள்ளே போய் பாருங்க. அக்கா நீயே ஒரு கோல்டு. ஆஹா. ஓஹோ, அதை சொன்னாங்களா? அப்செட்டு. உன் கண்ணு மேய்துரா இப்போ எங்கே பார்த்தாலும். ஸ்ரீனிவாசன் சிரிப்புண்ட பண்ணாதரா. அப்படியே எனக்கு நீங்கள் அப்படியே அப்படியே எனக்கு இங்கே அப்படியே வியூஸ் கொட்டி தள்ளுது தானே எல்லாம் கோல்டாக வாங்குறதுக்கு. ஏன்டா லைவ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் போய் பாரு, வெறும் 4000 வியூஸு. நான் முக்கி 2 மணி நேரம் உக்காந்தா கூட 4000 வியூஸ் 5000 வியூஸுக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. இதில் எங்கேருந்து நம்ம கோல்டு வாங்குறது? ஒவ்வொருத்தி லைவை போட்டு 2 லட்சம் வியூஸு, 1.5 லட்சம் வியூஸு, 50K வியூஸு இப்படி எடுக்கிறவங்கள கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக அது அவங்க வாங்கிடுவாங்க எப்படியா இருந்தாலும். ஏன்னா 1 லட்சம் வியூஸு 1.5 லட்சம் வியூஸுனாலே அங்கே கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அங்கே போய் கோல்டுன்னு சொன்னால் கூட ஓகேலாம். இதை போய் கவரிங் செயினவே பார்த்து கோல்டுங்கிறீங்க. நிறைய டைம் எனக்கு கழுத்து அரிக்கும் தெரியுமா இது? அக்கா டெய்லி ஒன்றை பார்க்காம முடியலையா? சரி. போடலை சிவம், போடலை. நீ எதுவும் போட்டுவிட போறியா? இல்லை நான் போடலை, நிஜமாக தான் கேட்குறேன். உங்கள் அழகுக்கு இருக்கிற வியூவர்ஸ்லாம் வாங்கலாம். நல்லா வியூவர்ஸு நீங்கள் போங்க. பாருங்க 77, திடீர்னு பார்த்தா 30 வந்து நிற்கும். திடீர்னு எங்கே போவாங்கன்னே தெரியாது. திடீர்னு அப்படியே நகர்ந்துருவாங்க. அடியா அழகி ஏதாவது பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். இதங்காட்டி வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்கு தானே அதுக்குன்னு அவங்க போய் டிபி டச் பண்ணி பார்த்துட்டோம். ஓடு என்னடி சொல்கிற? போடலை. சங்கர் வாங்க. நவீன அடி விழும் உனக்கு. காய்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். ஆமாம் ஸ்ரீனிவாசா, 20-30 வியூஸ் தான் இருக்குமே. ஆமாம். என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் டியர் ஷாகுல். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சிவபாலன் ஹாய், வெல்கம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டியர். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ண லைக் போட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புது நியூ வியூவர்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணலாம். வைரமுத்து சாரா நீங்கள்? சூப்பர் வைரமுத்து சார். எங்களுக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது ஒவ்வொரு லிரிக்ஸும். நாங்களும் ஒரு காலத்தில் அழகான பாடல் சொல்லி நாங்கள் ரசித்து உங்கள் பாட்டை முழுசாக மனப்பாடம் பண்ணி பாடின காலத்தில் உண்மையாக அர்த்தம் தெரில. இப்போ பாட்டெல்லாம் நாங்கள் வரிகளே மறந்துட்டோம். ஆனால் ஒவ்வொரு வரிகளுக்கான அர்த்தம் இப்போ புரியுது. நல்லா வர்ணித்து எழுதியிருக்கீங்க வைரமுத்து சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ஸ் என்ன ஆச்சுப்பா? கட்டிக்கிச்சு. டுடே பார்த்ததுலையே இப்போ தான் சாட்டிஸ்ஃபைடு. அப்படியா சிவபாலன்? தேங்க்யூ சிவா. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்கயா.
ஆ, வைரமுத்து எவ்வளோ பெரிய ரசிகன்ல. ஆமாங்க, உண்மைதான். நிஜமா அதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா? அது தனிமையில் முதல்ல இருக்கணும். அழகழகா அழகு அனைத்தும் ரசிக்க கற்றுக்கணும். எதெல்லாம் நம்ம ரசிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கவிதைகள் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை தனிமையாக இருந்து ரசித்து உங்களுடைய மைண்ட் அப்படியே ஒருநிலைப்படுத்தி ரசிங்க. ஆட்டோமேட்டிக்காக கவிதை வரும். எனக்கே அப்படி தான். நானும் நிறைய டைம்லாம் பார்த்தீங்கன்னா கவிதைலாம் சில டைம் எழுதுவேன். அமைதியாக இருந்து சில என் ஹஸ்பண்டை நான் நினைப்பேன் மனசில். அவர் நான் அப்படியே தனிமையில் இருக்கும்போது நான் நினச்சேன் அப்படின்னா பல கவிதைகள் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அக்கா படிடிய கமெண்ட்ஸை சொல்லட அப்செட். எது கவிதையா? வரும் வரும் கவிதை அப்பப்போ வரும், எனக்கும் வரும். அதுக்கு நான் நல்ல மைண்டில் இருக்கணும். உங்களுக்கு எந்த ஊர்? வாலி அவர்கள் பிடிக்காதா? அவரையும் பிடிக்கும். அவரும் நல்ல ரசிகன், நல்ல கலைஞர். அப்படியா? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் சிவபாலன். தனிமையை ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்போ சீக்கிரமாக கவிதை வந்துடும். சிஸ்டர் கமெண்ட் பண்ணால் மட்டும் உடனே படிச்சிடுவீங்களா சிஸ்டர்? அதை படிச்சுட்டல சிஸ்டர், படிச்சுட்டு இருக்கு சிங்கம். டிபியை டச் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். நீ கேட்குற ஆப்ஷன் அடுத்தடுத்து வரும், கிளிக் பண்ணி போய் பாருங்க. சீக்கிரம் 1:30க்கு ஸ்டார்டட் லைவ். பொம்முராஜ் ஹாய் திண்டுக்கல் வாங்க. ஹவாரி மச்சான். சிவம் நீ ஒருத்தவன் தான், என்னடா புதுசு புதுசாக கராயாரோ நினச்சிக்கு பார்த்தா நீ ஒருத்தவன் தான். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.